வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளாக வீடியோ எதுவுமே போடல. நேத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் தூக்கமே வரல. என்ன அப்படின்னா, இந்த கோவிட்ஷீல்டு வேக்சினேஷன் பண்ணதுனால நிறைய பேருக்கு இளம் வயதில் மாரடைப்பு, இரத்த முறைகள் இந்த மாதிரியான நோய்வாய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த நிறுவனமே அறிவிச்சிருக்கதா நியூஸில் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இருந்தது யார்? அதாவது சரியான இடத்துல சரியான நபர்கள் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் சரியாக வழிநடத்தி செல்ல முடியும். ஒரு நாட்டை ஆளுகின்ற, மக்களை ஆளுகின்ற அரசாக இருக்கட்டும், பெரிய பெரிய முதலாளித்துவம் வாய்ந்த முதலாளிகளாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே பார்க்கப்பட வேண்டியவர்கள் தான். ஏனென்றால் இதை ஒரு நல்ல ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு அறிவியல் முன்னேற்றம் அடைந்த இந்த நிலையில் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் அதை பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த நிறுவனம் இது மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிடுறதுக்கான காரணம் என்ன? இதனோட உள்நோக்கம் என்ன? இப்போ மக்களை பாதிப்படைய செய்யக்கூடிய விஷயங்கள் யார் மூலமாக இது நடைபெறுகிறது? இது ஒரு மாஃபியாவினுடைய வேலையாக இருக்குமா? என்றெல்லாம் பல சிந்தனைகள் தோன்றுகின்றது. ஏன்னா ஒரு சாதாரண மனிதன், ஒரு கடைநிலை ஊழியன், ஒருவன் கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு கூட 1008 கட்டுப்பாடுகள் இருக்கும்போது, ஒரு பொருளை சந்தைப்படுத்தும் பொழுது அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் ஏன் இதுவரை எந்த அரசும், தமிழக அரசாக இருக்கட்டும், மத்தியில் ஆளக்கூடிய அரசாக இருக்கட்டும், இவர்கள் யாருமே அதை நிலைநாட்டவில்லை. ஒரு வேக்சினேட் 1, 2, 3 இது பண்ணலை அப்படின்னா எவ்வளோ பாதிப்புகளை சந்தித்தோம் நம்ம அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, ரேஷன் கடையில் ரேஷன் தர மாட்டேன், சாப்பிட முடியாது, ஹோட்டல் போக முடியாது, பஸ்ஸில் ஏற முடியாது, மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் அலக்களிச்சிங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்று வேலை. ஏன் இந்த மாதிரியான பண்ணணும்? அந்த மாதிரி பண்ணுறதுக்கான அவசர நிலை என்ன? மக்களை ஏன் இவ்வளவு சங்கடமான சூழ்நிலைக்கு உருவாக்குகிறார்கள், உள்ள கிடைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதை மீண்டும் மீண்டும் நான் வன்மையாக பதிவிட விரும்புகிறேன். ஏன்னால் ஒரு மனிதனுடைய மனித குலத்திற்கே ஒரு எளிய செயலாக தான் இதை பார்க்கிறேன். ஒரு நிறுவனமானது ஒரு மருந்தை பல விஞ்ஞானிகள் மூலமாக இதை தொகுத்து வழங்கி பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகுதான் இதை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அப்படி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த மருந்து மனிதர்களுக்கு ஏற்றக்கூடியது அல்ல அப்படிங்கிறது இப்பொழுது அந்த நிறுவனம் அறிவிப்பதற்கான காரணம் என்ன? இதனுடைய சூழ்ச்சி என்ன? இதை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் சரியான முறையில் இதை எதிர்கொள்ளாத வரை இதை கடந்து போக இயலாது. ஏனால் வாழ்க்கையில் பல நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம ஒரு வேக்சினேட்டை நம்ம பண்ணிக்கிட்டோம். சரி, ஓகே, இனிமேல் இந்த வைரஸ்லேருந்து நம்ம காக்கப்படுவோம். இனி ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கிறது. இந்த பிரச்சனைகள்லேருந்து வராதுங்கிறதை சொல்லும் பொழுது, இந்த பிரச்சனையே ஒரு சைடு எஃபெக்ட்டு, ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சோசியல் மீடியாவில் இது ஒரு பெரிய பரப்பும் பொருளாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பல விஷயங்கள் பேசுவதற்காக, ஒரு விஷயத்தை விவாதிப்பதற்காக ஆரோக்கியமான சூழ்நிலை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி இதுவரை ஏற்படுத்தி தரவில்லை. இதை ஒரு மனிதனுக்கு செலுத்தும் பொழுது இதனுடைய பக்க விளைவுகள், ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இதனை விளம்பரப்படுத்தினார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் விளம்பரப்படுத்தினார்கள். இவ்வளவு பேரும் அதை விளம்பரப்படுத்தி இதை செலுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளோ விஷயங்களை செய்துவிட்டு மருத்துவர்களாக இருக்கட்டும், யாரும் படிப்பறிவு இல்லாதவர்கள் இல்லை, எல்லாரும் படித்த மேதைகள் இங்கே இருக்கிறவர்கள் அனைவரும். இதை எத்தனையோ சயின்டிஸ்டுகள், இளம் சயின்டிஸ்டுகள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் இதை ஆராய்ச்சி இதை இன்னும் நல்ல முறையில் மக்கள் கொண்டு போயிருந்திருக்கலாம். அப்படி ஒரு கருத்தை எதிர்மறையாக ஒரு உண்மை சம்பவத்தை ஒருத்தன் சொல்லும் பொழுது அவனை வசைப்பாடி அவனை கைது செய்து சிறையில் அடைத்து பல அவமானங்களை, ஒருவன் தனிப்பட்ட முறையில் கருத்து சுதந்திரத்தை தடை செய்ய வேண்டும். ஒருத்தன் எந்த தனிப்பட்ட முறையில் எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது என்பதற்கு இந்த அரசும் சரி, நிர்வாகமும் சரி தெளிவாக இருக்கிறது. இது உண்மையே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எனக்கெல்லாம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே எனக்கு தூக்கமே வரல. என்னடா இது, வேக்சினேட் பண்ணவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு இது வரும்போது, ஏன்னா மனது தான் ஒரு மனிதனுக்கு வியாதியை ஏற்படுத்துது. மனநிலை நன்றாக இருந்திருந்தால்
சந்தோஷமான சூழ்நிலைகள் இருந்திருந்தால் அவன் கண்டிப்பாக எந்த வியாதிக்கும் வரமாட்டான். நீ நீ இதனால தான் உனக்கு இந்த வியாதி அப்படின்னு தெரியும்பொழுது, அந்த வியாதியிலிருந்து குணமாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதுதான் இதை வன்மையாக கண்டித்து நான் பதிவிடுகிறேன். நன்றி.